ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லி. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துடைய பேக்ரவுண்டை ஜஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. ஸோ தலைக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த வலிமை, துணிவு, விடாமுயற்சி இந்த படம் கண்டினியூவாக ஃப்ளாப் கொடுத்துருந்துச்சு. ஸோ மார்க் ஆண்டனி எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தவொடனே தல ரசிகர்கள் எல்லாருமே ஒரு செம்ம வைப்பு தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஏன் இதை சொல்கிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா 2015 த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, 2017 ட்ரிபிள் அதாவது சிம்புவை வச்சு, தென் பார்த்திங்க அப்படின்னா 2023 அதாவது பகீராவும் மார்க் ஆண்டனி இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பகீரா பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கடுத்து மார்க் ஆண்டனி இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ அது யாருமே எதிர்பார்க்கல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் கட்டு. அந்த ட்ரைலர் கட்டில் யூஸ் பண்ண அந்த பஞ்சு மிட்டாய் சாங்கை வச்சு தான் அந்த ட்ரைலர் வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அந்த நம்பிக்கையை கைவிடலை. அந்த படத்தை போய் பார்க்கும்போது வேறு லெவலான ஒரு சம்பவம் தான் அந்த படத்தை வச்சு பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய குட் பேட் அக்லிலையும் அந்த ட்ரைலர் கட்டில் கண்டிப்பாக ரெட்ரோ சாங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த ட்ரைலரில் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான சாங் 2 ரெட்ரோ சாங் வச்சுருந்தாங்க. அதாவது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒத்த ரூபா தாரன் அப்படின்ற சாங்கு ஓப்பனிங்கில் வில்லனுக்கு அர்ஜுன் தாஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டார்க், அதாவது மலேசியா தமிழ் ரேப், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கபாலிலையும் பாடியிருப்பார். அண்ட் தென் அக்கா மகா அப்படின்ற ஒரு சாங் பாடியிருப்பார். அவர் வந்து இந்த படத்தில் புலி அப்படின்ற ஒரு சாங்கை பாடியிருக்கார். ஸோ இந்த 2 சாங்கை வச்சு ட்ரைலர் மேக்க வேறு அளவில் கொடுத்துட்டாங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஃபைனலாக April 10 இன்றைக்கி தலையோடைய ஒரு வேறு லெவலான ஒரு சம்பவமான ஒரு நாள் தான் இன்றைக்கி. ஸோ தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இன்றைக்கி எந்த ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் எல்லோரும் லீவ் போட்டு தேட்டர் முன்னாடி ஃபுல் வைப்பில் இருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரிலையும் சரி, எந்த ஊர்லேயும் சரி. ஏன் பார்த்திங்க அப்படின்னா மங்காத்தா பில்லா அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு கேங்ஸ்டரான ஒரு படம். ஸோ தலையை வந்து வேறு லெவலான ஒரு இதில் வந்து பார்க்க முடியலை. லைக் வலிமை, துணிவு, அந்த பார்த்திங்கன்னா விடாமுயற்சி. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியலன்ட்டு இந்த ட்ரைலரை பார்த்துட்டு பசங்க எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வைப் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வீண் போகாது. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய லைனை பிடிச்சிட்டாரு. என்னென்னா மார்க் ஆண்டனியில் வந்து அந்த ஒரு சீக்வன்ஸை வச்சு நெக்ஸ்ட் படத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதுதாங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேறு லெவலான சம்பவம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வரக்கூடிய அந்த படம் எந்த லெவலில் இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி அந்த படத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடான அப்டேட் இனிமேல் கண்டினியூவாக வரப்போகுதுங்க. அண்ட் தென் படத்துக்கு போயிட்டு வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டாடா பாய்.